ஹலோ ஆல், வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக் ஆர் ஜியோ ஸ்பேட்டியல் டெக்னாலஜி. நம்ம ஜென்னாக் சேனலில் டெய்லி வந்து ஒரு காலேஜ் இல்லைன்னா ஒரு கோர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் டீட்டெயிலாக. அது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபாலோ பண்ணுற ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸு, மெடிக்கல் கோர்ஸ், டென்டல் கோர்ஸ் இல்லாமல் நிறைய ஹிடன் ஜெம் கோர்சஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி நம்ம நேற்று வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றி பார்த்தோம், அந்த காலேஜை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அண்ட் ஜியோ ஸ்பேட்டியல் டெக்னாலஜி. ஆஃப்டர் 12th இந்த கோர்ஸ் சேர்ந்தா என்னென்னலாம் பண்ணணும் சேர்றதுக்கு, அதுக்கப்புறம் படிக்கும்போது என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை, படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணலாம், அதெல்லாமே இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸோட டீட்டெயில்ஸ், கீ சப்ஜெக்ட்ஸ், அதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சேட்டலைட்டு, ஜிபிஎஸ், மேப்ஸு, ஸ்பேட்டியல் டேட்டா இது எல்லாமே பார்க்கறது தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் வந்து அந்த லேண்டை வந்து அதோட லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, இந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டலாமா வேண்டாமா, பிரிட்ஜு கட்டலாமா, இந்த இடத்துல ரோட் போடலாமா, அதுக்கப்புறமா வேற என்ன சொல்றது, ஏர்போர்ட் வரலாமா, இப்போ நம்ம காஞ்சிபுரம் ஏர்போர்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இதனால ஏதாச்சும் அங்க இருக்க மக்கள் பாதிப்படைவாங்களா, இல்லை இதனால ஏதாச்சும் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், டிசாஸ்டர் ஏதாவது நடக்குமா அப்படின்றத டெக்னாலஜி ஹெல்ப்போட டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுக்கறது தான் இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்கோட மெயின் ஒர்க்கு. அது இல்லாமல் மெயினாக வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் வரலாமா, இப்போ சென்னை ஸ்மார்ட் சிட்டி, கோயம்புத்தூர், இந்த மாதிரிலாம் ஸ்மார்ட் சிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா கரெக்டாக இருக்குமா, வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராதா, அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா அந்த லேண்டில், அந்த மாதிரி பார்க்குறது. அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு ஃப்ளட்டு, எர்த்துக்வேக்கு, இல்லை புயல் அந்த மாதிரி வருதுன்னா இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல மக்கள் தங்கலாமா வேண்டாமா. இப்போ நம்ம 1964 தனுஷ்கோடியில் ஒரு பெரிய மழை புயல் வந்தது, அதில் அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை வந்து இங்கே மக்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பிளேஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கலாமா வேணாமா, இது ஏதாச்சும் ஒரு ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ். அப்புறம் அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த லேண்டில் வந்து இந்த கிராப் போடலாமா வேணாமா, இது போட்டால் இப்போ வந்து ரைஸு, வீட்டு, கார்ன் இதெல்லாம் வந்து போட்டால் வருமா, இல்லை என்ன, எப்படி ட்ரையல்ஸ் பார்க்கறது, அது எல்லாமே வந்து இந்த படிப்பில் வரும். அப்புறம் கிளைமேட் மானிட்டரிங்கு, எந்த நேரத்தில் இப்போ நம்ம ஜென்ரலாக பப்ளிக் நிறைய இருக்க இடத்துல ஓகே, இப்போ ஒரு டெசர்ட்ல இல்லை ஆளே இல்லாத இடத்துல அங்கே போயிட்டு எந்தெந்த மந்த்தில் எப்படி இருக்கு கிளைமேட்டு, டெம்பரேச்சர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதும் இந்த கோர்ஸு கீழே தான் வரும். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணுவாங்கன்னா ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஐஎஸ் வந்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதான் ஒரு லேண்டை பற்றி கம்ப்ளீட்டாக லென்த்து, பிரெத்து, அதாவது இங்கே ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாமா, பிரிட்ஜு, ரோடு எல்லாம் போடுறதுக்கு அதெல்லாமே வந்து ஜிஐஎஸ்ல தான் வந்து. அப்புறம் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது, நம்ம ஒரு சேட்டலைட்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு கிரவுண்டை டச் பண்ணாமலே அந்த லேண்டை பற்றியான, அந்த சாயிலு லேண்டை பற்றியான இது எடுக்கிறது, அதோட எப்படிப்பட்ட லேண்டு, எப்படிப்பட்ட சாயில், இங்கே வந்து நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணலாமா அப்படின்றது ரிமோட் சென்சிங்ன்ற டெக்னாலஜி. இமேஜ் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம சேட்டலைட்டில் எடுக்கிற இமேஜஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி பார்க்கறது. டேட்டா சயின்ஸுங்கிறது நம்ம அந்த லேண்ட் வந்து வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறது டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 2 பாத் இருக்குது. ஒன்று வந்து இன்ஜினியரிங் பாத், இன்னொன்று சயின்ஸ் பாத். இன்ஜினியரிங் பாத் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், 4 years டியூரேஷன், பிஇ ஆர் பிடெக்கு. சயின்ஸ் பாத் வந்து 3 years இருக்கு, பிஎஸ்சி. ஸோ ஆஃப்டர் 12th இது ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பார்த்து, இன்ஜினியரிங் பார்த்து, சயின்ஸ் பார்த்து. இன்ஜினியரிங் வந்து 4 years டியூரேஷன். இதில் இருக்கிற கோர்சஸ் வந்து பிடெக்ல வந்து 3 கோர்ஸ் இருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியோ ஸ்பேட்டியல் இன்ஜினியரிங், ரிமோட் சென்சிங். அப்புறம் பிஇல வந்து ஜியோமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ் எல்லாமே
ஐஐடி காலேஜஸ் அக்ராஸ் இந்தியாவில் ஐஐடி ரூக்கி, ஐஐடி பாம்பே அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் இதெல்லாமே டாப் காலேஜ் அக்ராஸ் இந்தியா ஃபார் பிஇ ஆர் பிடெக். தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் ஐஐடி மெட்ராஸ், சாஸ்திரா யூனிவர்சிட்டி, இது எல்லாமே டாப் 3 காலேஜஸ் எடுத்துருக்கோம் நம்ம. டாப் 3 இன் இந்தியா அண்ட் டாப் 3 இன் தமிழ்நாடு. இதே வந்து நீங்க சயின்ஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா இது வந்து 3 இயர் டியூரேஷனு பிஎஸ்சி கோர்ஸ். இதுல வந்து பிஎஸ்சியில் வந்து மொத்தம் 4 கோர்ஸ் இருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜிஐஎஸ் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ் அண்ட் ஜியோஸ்பேட்டியல் சயின்ஸ். இதுல வந்து டாப் காலேஜஸ் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், அப்புறம் தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இது எல்லாமே வந்து சயின்ஸ் பாத்துக்கான டாப் 3 காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ், ஸ்கில்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அதில் வந்து ஸ்டேட் லெவல் இருக்கு, சென்ட்ரல் லெவலில் இருக்கு. அப்புறம் மெரிட் பேஸ்ட் ஆன் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. அப்புறமா ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு இப்போ நமக்கு அது தேவையில்லை, நம்ம யூஜி தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் வேணும், எந்தெந்த ஸ்காலர்ஷிப் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட நம்பர் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே இருக்கு பாருங்க. யூ ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ, நான் உங்களை என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணுவேன். அதில் டே டு டேல என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு வந்து நீங்க வந்து ரெடியா இருக்கணும். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிபிகேட்டு, உங்களோட போட்டோ, இதெல்லாமே பி ரெடி வித் ஸ்கேன் காப்பி. ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ போர்ட்டல் ஓபன் பண்ணாலும் வி ஷுட் பி ரெடி டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். அதனால அதை ரெடியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்டு, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்புமே வந்து ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் போட முடியாது. ஸோ யூ ஜஸ்ட் கான்டாக்ட் மீ இன் வாட்ஸ்அப் இன் திஸ் நம்பர். I will add you in my WhatsApp channel. Then day to day you will get the news. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நீங்க படிக்கும் போது என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேரை பத்தி நாலேஜ் இருக்கணும். ரிமோட் சென்சிங், அப்புறம் ப்ரோக்ராமிங்ல பைத்தான், அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அப்புறம் இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். வைல் யூ ஆர் ஸ்டடிங் இட் செல்ஃப் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்கு. இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் ஒரு குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் இருக்கும், அந்த டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்கும், அதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்டெக் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, அப்புறம் எம்எஸ்சி ஜியோஸ்பேட்டியல் சயின்ஸு, அப்புறம் ரிமோட் சென்சிங் ஸ்பெஷலைசேஷனு, அப்புறம் அது பிஜி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் டூ பிஹெச்டி இன் ஜியோஸ்பேட்டியல் டெக். இது எல்லாமே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஃபார் எம்எஸ்சி. அப்புறம் ஜாப்ஸ் அண்ட் சேலரிஸ். ஸோ நம்ம எப்பவுமே ஜாப்ஸ் வந்து 3ஆக பிரிப்போம் இல்லையா, கவர்மெண்ட் ஜாபு, கார்பரேட் ஜாபு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ். அதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து நீங்கள் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன், அப்புறம் சர்வே ஆஃப் இந்தியா, நேஷனல் மேப்பிங் ஏஜென்சி, அப்புறம் என்ஆர்எஸ்சி, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், அப்புறம் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட், கிளைமேட்டு, என்விரான்மெண்டல் மானிட்டரிங், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்போ இது இஸ்ரோ பற்றி தெரியும், இட்ஸ் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனு. சர்வே ஆஃப் இந்தியானா ஒரு லேண்டு, பெரிய பெரிய பிக் ப்ராஜெக்ட்ஸு, நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், அதை பற்றி பார்க்குறது. அப்புறம் ரிமோட் சென்சிங் சென்டர்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்ட்லேயே இறங்காம வித் சேட்டலைட் ஹெல்ப்போட இந்த லேண்டு இதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி சொல்றது தான் ரிமோட் சென்சிங். அப்புறம் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ஸ், நம்ம இப்போ நியூஸ்லாம் டெய்லி பார்ப்போம் இல்லையா, மழை வருதா இல்லையா, எவ்வளவு வெயில் அடிச்சுது, அதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் கிளைமேட் டிபார்ட்மெண்ட். கார்பரேட் ஜாப்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் ஜாப் தான். அது நம்ம கவர்மெண்ட்ல பே பண்ணுவாங்க, இது நம்ம கார்பரேட்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஜிஐஎஸ் அனாலிசிஸ்ட், ஜியோஸ்பேட்டியல் டேட்டா சயின்டிஸ்ட், ரிமோட் சென்சிங் ஸ்பெஷலிஸ்ட், மேப்பிங் இன்ஜினியரிங், ஆல்மோஸ்ட் சேம் தான், சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான். ஸோ இது இல்லாமல் ஐ வாண்ட் டு பி ஆன் மை ஓன் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது பண்ணலாம் நீங்கள். அதுக்கு ட்ரோன் மேப்பிங் சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர் சேட்டலைட் அனாலிட்டிக்ஸு, ஸ்மார்ட் சிட்டி மேப்பிங், அப்புறம் டிசாஸ்டர் மானிட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ், அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸ் உங்களுக்கு படிக்க படிக்க ஐடியாஸ் வரும், அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சேலரிஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மினிமம் 4 to 8 lakhs per year வந்துடும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இட் வில் கோ ஃப்ரம் 10 to 20 lakhs. பட் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். புது புது டெக்னாலஜிஸ்க்கு
அதுக்கு ஆப்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். லேர்னிங்ஸ் நல்லா இருந்தால் இன்கம் நல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் ஏஐ வித் தி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் டிமாண்டு இதில் வந்து ஒன்றும் இதுவாகவே இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் 15 to 25% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனுவல் க்ரோத் இயர் ஆன் இயர் ஆகிட்டு இருக்கு. ஜியோஸ்பேட்டியல் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத், பயங்கரமான க்ரோத் போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைட், நாட் ஓன்லி இன் இந்தியா. இந்தியாவில் மட்டும் இல்லை, அக்ராஸ் வேர்ல்டில் இருக்கு. ட்ரிவன் பை டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லொகேஷன் பேஸ்டு சர்வீஸ். ஏன் இது வந்து நல்ல பூம் ஆகிட்டே வருதுன்னா, இந்த ஹை டிமாண்ட் இன் தீஸ் செக்டார்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், கிளைமேட் மானிட்டரிங், டிஃபென்ஸ் மேப்பிங், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, சேட்டலைட் டேட்டா அனாலிசிஸ், இந்த இந்த செக்டார்ஸ் எல்லாமே டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இயர் ஆன் இயர் க்ரோத் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இதை படிச்சிங்கன்னா. அப்புறம் ரோல் ஆஃப் ஏஐ, இன்டிகிரேட்டட் ஏஐ வந்து இந்த கோர்ஸோட எப்படி ஃபியூச்சரில் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் இமேஜ் அனாலிசிஸ், கிளைமேட் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ், டிசாஸ்டர் டிடெக்ஷன் சிஸ்டம், ஏஐ ஸ்பேட்டியல் அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் மேனுவலாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட் ஆகிடும். இப்போ ஒரு ஒரு சேட்டலைட்லேருந்து ஒரு இமேஜ் வருது அப்படின்னா, இட் வில் பி ரிவ்யூடு பை ரிவ்யூவர், ஒரு 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 இன்ஜினியர் பார்த்துட்டு அது என்ன எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அது எல்லாமே ஏஐ வந்ததுக்கப்புறம் அதுவே ரிவ்யூ பண்ணி சொல்லிடும் வெதர் இட் இஸ் சூட்டபிள் ஆர் நாட் அப்படிங்கிறது. அப்புறம் கிளைமேட் ப்ரெடிக்ஷன், இப்போ நம்ம கிளைமேட்ஸ் எல்லாமே வந்து இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸுக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. மழை காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் மழை அடிக்குது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஏஐ கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்கும். அப்புறம் டிசாஸ்டர் டிடெக்ஷன் வந்து மழை, புயல், எர்த்குவேக்கு, இது எல்லாமே வந்து ஃப்ளட்ஸு, இதெல்லாம் எப்போ வருது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ட்ரெண்டு வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஜிஐஎஸ், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஈக்குவல் டு ஸ்பேட்டியல் டேட்டா சயின்ஸ். பக்காவாக இந்த மேஜர் டிசாஸ்டர்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகாமல் இந்த ஏஐயும் ஜிஐஎஸும் சேர்ந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும் இஃப் வி ஒர்க் ஆன் இன் ரைட் டைரக்ஷன். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் பசங்க பண்ணுறது, பேரண்ட்ஸ் பண்ணுறது, இந்த ஃபீல்டை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுக்கிறது. ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஃபீல்டில் இருக்குது, நான் கிளைமேட்டை பற்றி படிக்கணும், ஒரு ஒரு சாயிலை பற்றி படிக்கணும், ஒரு லேண்ட் ஏரியாவை பற்றி படிக்கணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் கோர்ஸ். இல்லைன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. மேக்ஸ் நல்லா இருக்கணும், டேட்டா ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அப்புறம் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் லேர்னிங்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கணும். இப்போ ஜஸ்ட் நம்ம போய் ஒரு 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 லேண்டில் போய் நம்ம ஒரு மண்ணில் போயிட்டு இந்த மண் எடுத்து பார்க்குறப்ப வி ஷுட் ரெகக்னைஸ் வெதர் இட் இஸ் வாட் இட் இஸ், வெதர் வாட் இட் இஸ், ஹவு இட் இஸ் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு வி ஹேவ் டு ஒர்க். இப்போ இமீடியட்டா நீங்க பண்ணணும்னா பண்ண முடியாது. பட் நீங்க பேஸ்ட் ஆன் ஹார்ட் ஒர்க், உங்களோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப்டர் கெட்டிங் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுவர்லி யூ கேன் டூ. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், கிரவுண்ட் ஒர்க்கில் இறங்கி வேலை பார்க்கணும். ஸோ வந்து டெக்னாலஜிஸ், மேப்ஸு, சேட்டலைட்டு, டேட்டா அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸோட டெக்னாலஜிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, த ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டு வில் பி மேப்டு பை தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் ஜியோஸ்பேட்டியல் டெக்னாலஜி. இது வந்து ஒரு நல்ல கோர்ஸு, ஹிடன் கோர்ஸ், நிறைய பேர் படிக்கிறது இல்லை, ஒன்லி ஃபியூ ஆர் ஸ்டடிங். அதனால தான் இந்த கோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கோர்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஏதாச்சும் வீடியோ வேணால் இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லெட்ஸ் பி கனெக்டட். Thank you so much. Bye.